ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் அரசு ஊழியர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் 14/5/2026 இன்றைக்கி ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு மக்கள் நலனை முன்னிறுத்தி மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள உறுதிமொழி அளித்துள்ளது. இந்த திட்டங்களை வடிவமைப்பதிலும் அவற்றை முழு வீச்சில் நடைமுறைப்படுத்துவதிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர். அவருடைய நலனை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு 1/1/2026 முதல் 58% ஆக உள்ள அகவிலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களும் அதனால் பயன்பெறும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை பரிசீலனை பண்ணி 1/1/2026 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க ஆணையிட்டுள்ளார் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு ஊழியர்கள் இருக்காங்க பாருங்க, அதேமாரி ஆசிரியர்கள் அவங்களுக்கு 1/1/2026 முதல் அகவிலைப்படியை உயர்த்துறாங்க. இதுக்கு முன்னாடி 58% இருந்துச்சு, இப்போ 2% உயர்த்தி 60% உங்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். இதனால் ஆண்டொன்றுக்கு அரசுக்கு 1230 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் அப்படின்ற மாரி இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்தி அமைச்சு இப்போ இந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.